துஆ என்பது ஒரு முஃமினது வாழ்க்கையில் ஒரு வணக்கமா அல்லது அதற்கும் மேலாக அனுதினமும் அவனது வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு முக்கிய ஒரு பண்பா என்பதை இந்த உரையின் ஊடாக நீங்கள் என்ன செய்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையில் இந்த துஆ என்ற இந்த வணக்கத்தை, இந்த இபாதத்தை நாங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக புரிந்திருக்கிறோம் என்று நாம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு கண்ணோட்டம் விட்டு பார்ப்போம் என்று சொன்னால் மிக குறைவு என்று தான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். துஆக்கள் பற்றிய பல தவறான புரிதல்களை நாங்கள் பல இடங்களிலே என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செய்தியை நான் இந்த இடத்திலே சொல்லி மற்ற விஷயங்களுக்கு வருகிறேன். துஆவை பொறுத்த வரைக்கும் எப்படியான ஒரு அளவுகோல் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், எங்களால் எது முடியாமல் போகிறதோ அந்த விஷயத்திலே துஆ கேட்பது, எதெல்லாம் முடியுமோ அதை நாங்களே பார்த்துக்கொள்றோன்றது. இதுதான் நிறைய பேரிடத்திலே துஆவை பற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லலாம். அதிகமானவர்கள் அதாவது எப்படி, எங்களால் எது முடியாமல் போகிறதோ அதுக்கு நம்ம என்ன செய்யறது, இறைவனிடத்திலே பிரார்த்திப்பது, துஆ கேட்பது, அழுவது, கண்ணீர் வடிப்பது, இப்படி நம்ம நடந்து கொள்கிறோம். எதெல்லாம் நமக்கு இப்போ எல்லாம் ரெடியாக எல்லாம் முடியுமென்ற அமைப்பில் இருக்குதோ அது அல்லாஹு தாலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், அதுக்கு முழு முயற்சி எடுத்து நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் என்ற அமைப்பில் தான் நிறைய துஆக்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படி என்று சொன்னால், மிக சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்பதில்லை, அப்படித்தானே? மிக மிக சிறிய விஷயங்கள் அவைகளை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்பதில்லை. வீதியில் போகிற நேரத்தில் ஷூல ஒரு பகுதி அருந்துட்டேன்னு சொன்னால், அல்லது செருப்பு ஆறு அருந்துட்டேன்னா உடனே யா அல்லாஹ் இந்த செருப்பை என்னது எப்படியாவது எனக்கு சீர் செஞ்சுதான் நம்ம கேட்கறது இல்லை. ஏன், இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கொண்டு போகக்கூடாது, இதில் நம்மளே என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு சிந்தனை எங்கள்கிட்ட இருக்குது. அதே போல் சாதாரண விஷயங்கள், பொருளாதார நடவடிக்கைகள், ஒரு 100 ரியாலுடைய தேவை இருக்குது, இதுக்கெல்லாம் துஆ கேட்கறதுலே 100 ரியாலுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட போகிறதா, அதுக்கெல்லாம் பெரிய லெவல் ஆகினா தான் என்ன செய்யணும், போகணும் என்றது போன்ற ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் நம்ம கூடுதலாக எப்போ நம்ம துஆவில் ஈடுபடுவோம் என்று சொன்னால், நம்ம ஒரு பெரிய ஒரு வாகனம் வாங்க போகிறோம், ஒரு நிலம் வாங்க போகிறோம், ஒரு பெரிய ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் என்று செய்ய போகிறோம். இருக்கிற அமௌண்ட் அரைவாசி, இன்னொரு அரைவாசி தேவைன்னா அந்த அரைவாசிக்கு துஆ கேட்கறது. இன்னொரு அரைவாசி தேவை தானே, இதுக்கு அல்லாஹ் கொடுத்த என்ன செய்ய, அல்லாஹ் எப்படியோ நான் அரைவாசி நான் செட் பண்ணிட்டேன், மற்ற அரைவாசி நீ தான் என்ன செய்யணும், தரணும். இப்போ இந்த அரைவாசி இவர் செட் பண்ணிடுறது, மற்ற எஞ்சிய பகுதி யாரு, இது அல்லாஹ்வா என்ன செய்யணும், தரணும் என்பது போன்ற மாதிரியான ஒரு சிந்தனை நம்மிடத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. துஆவுடைய விஷயத்திலே நம்ம இருக்கிறது. அதே போல எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் போய் அல்லாஹ்ட்ட கேட்டுருக்க கூடாது, எல்லாத்தையும் போய் அல்லாஹ்ட்ட கேட்டுருக்க கூடாது. ஏன், இது அப்ப நம்ம ஒரு மனிதனிடத்தில் கேட்பது போன்ற ஒரு எண்ணப்பாங்கு, ஒரு தோரணை எங்களிடத்தில் என்ன செய்கிறது, அதிகமானவரிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதர்கிட்ட என்ன செய்ய மாட்டோம், திருப்பி திருப்பி போய் கேட்டுக்கண்டிருக்க மாட்டோம். இதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் போய் என்ன செய்யறது இல்லை, திருப்பி திருப்பி நம்ம கேட்கக்கூடாது என்பது போன்றும், எல்லா விஷயங்களையும் கேட்கக்கூடாது என்பது போன்றும் பல சிந்தனைகள் நம்ம இருப்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிற நேரத்தில் கூட அல்லாஹ் நம்மளே பேராசக்காரன் நினைச்சிருவானோ அப்படின்றதுக்காக வேண்டி எனக்கு என்னது பெரிய அளவுல எல்லாம் நான் ஒன்றும் கேட்கல அல்லாட்டே எப்படி சொல்றதுண்டா, என்ன நான் பெரிய அளவுல எல்லாம் ஒன்றும் கேட்கல, என்ன ஒரு வீடு ஒரு வாகனம் இவ்வளவுதான், இதான் நான் கேட்கிறேன், நான் பெரிய அளவுலாம் ஆசையெல்லாம் என்ன செய்யல படவில்லை. சொர்க்கத்தில் கேட்கிற நேரத்தில் கூட எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால், யா அல்லாஹ் என்னை நீ நரகத்திலிருந்து காப்பாத்தினாலே போதும், சொர்க்கம் அது நீ எக்ஸ்ட்ராவா தாரது, சொர்க்கம் நீ அது எக்ஸ்ட்ராவா தாரது, நரகத்திலிருந்து என்னை காப்பாத்தினாலே போதும் என்றது போன்ற மாதிரியான சிந்தனைகள் நம்மளோட துஆல எல்லாம் என்ன செய்யுது, இருக்குது. எனவே இந்த மாதிரியான துஆக்களுடைய பார்வைகள், இது நம்ம விரிவாக பேசியிருக்கிற விஷயம். ஆனால் இதில் நான் சுருக்கமாக சொல்வதற்கான காரணம், இது மாதிரியான பார்வைகள் நம்மகிட்ட துஆல இருக்கிறதை வைத்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் துஆ ஒரு முஃமினது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்பதை நம்ம என்ன செய்யலை, இன்னும் முழுமையாக புரியவில்லை என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறது. இது ஒரு பகுதியா. சில நேரங்களில் நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பயத்தின் காரணமாக துஆ கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பயத்தின் காரணமாக, அதாவது பயத்தின் காரணமாக அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்து துஆ கேட்கிறது. பயத்தின் காரணமாக என்று சொல்றது எது தெரியுமா, அல்லாஹ்வுக்கு பயந்து துஆ கேட்டது. தேவரை எதுக்காக கேட்கிறார் அல்லாஹ்ட்ட துஆ, இவருக்காக வேண்டி கேட்கல, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்யறது, நம்ம துஆ அல்லாஹ்வை பயந்து துஆ கேட்டல் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது. இது எப்ப நடக்கும்னு சொன்னா, நீங்க சரியா பார்க்கிறதாக இருந்தா
இந்த 5 நேர தொழுகைக்கு பிறகு துஆ கேட்கக்கூடிய அதிகமானவர்கள், எல்லோரையும் சொல்லல, அதிகமானவர்களை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவங்க ஒரு வளமை வைத்திருப்பார்கள், சலாம் கொடுத்த பின்னால அதுக்கார்கள் முடிந்த பின்னால துஆ கேட்கிற ஒரு வளமை என்ன செய்திருப்பார்கள், வைத்திருப்பார். அந்த வளமை எப்படி வேகமா முடியும் என்று சொன்னால், சிலர் 1 நிமிஷம் கூட கேட்க மாட்டாங்க. அந்த சலாத்துக்கு பிறகு கேட்கிற துஆ வந்து 1 நிமிஷம் கூட இருக்காது. நீங்க சில இடங்களில் காணால துஆ கேட்டுக்கிட்டு அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாரு, பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டையும் எதிர்பார்த்துக்கிட்டு அவர் போற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறேன், என்னது இடையில என்ன செஞ்சிருவாங்க, அந்த துஆ வந்து என்னமோ ஒரு கடமைக்காக வேண்டி கேட்பது போன்றும் கேட்காட்டி இது என்ன நிலைமை ஆகிரும். ஏன்னா நம்ம பின்னால பெரிய வேலையெல்லாம் என்ன செய்யறோம், செய்ய இருக்கிறோம், இது நம்ம கேட்காத விட்டா பெரிய சிக்கலாகிரும் அப்படி என்பதற்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய நிலையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே நம்ம துஆவை என்ன செய்யல ஒரு பெரிய, அப்ப இந்த மாதிரியான துஆக்கள் மூலம் ஒரு முஃமினது வாழ்க்கையில் பெரிய அசர் ஏற்படும் என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அசர் உள்ள ஒரு துஆ, அதாவது நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு முஃமினது வாழ்க்கையில் துஆ இருக்கும் என்றால் அது இந்த அமைப்புல புரிகின்ற ஒரு துஆ அல்ல. நம்ம புரிஞ்சுக்கண்ட துஆ அல்ல. இந்த மாதிரி நாங்கள் பயத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய துஆக்கள், அதுபோல பயத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய துஆக்கள் இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம், யாரு பயத்திற்காக மட்டும் இறைவனிடத்திலே துஆ கேட்கிறார்களோ அவர்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய அந்த சிஃபத்துல தான் துஆ கேட்கிறாங்க. யாருடைய சிஃபத்துல? மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வந்து அல்லாஹ்வை பெரும்பாலும் துஆ கேட்ட இடம் எது தெரியும்? அல்லாஹ்வை மட்டும் தனியே அழைக்கிற இடம், அல்லாஹ்வை மட்டும் தனியே அழைக்கக்கூடிய, அதாவது அவங்க ஷிர்க் தான் வைப்பாங்க, ஆனா அல்லாஹ்வை ஏகத்துவமாக முஹ்லிஸீன லஹுத்தீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வை மாத்திரம் கேட்கக்கூடிய இடம் எது தெரியுமா? கடல்ல எங்கேயாவது போய் அகப்பட்டுக்கண்டா, ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அமைஞ்சு அவன் என்ன பயங்கரமான சிச்சுவேஷன்ல மட்டும் இஹ்லாஸா என்ன செய்வாங்க, துஆ கேட்பார்கள். யாரோட சிஃபத் இது? முஷ்ரிக்கீன்களுடைய சிஃபத்துல உண்டு. ஆனா முஃமின்களுடைய சிஃபத்தில் உண்டாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வயதுஊனனா ரகபம் வரஹபா, அவர்கள் எங்களை எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று சொன்னால் ஆசையோடும் அச்சத்தோடும் ரெண்டும் கலந்துதான் என்ன செய்வார்கள், எங்களை பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த துஆ என்ற இந்த விஷயத்தை, இந்த ஒரு பெரிய ஒரு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வணக்கத்தை, ஒரு பண்பை நாங்கள் சரியாக முழுமையாக புரியவில்லை என்று சொல்கின்றதற்கான ஒரு சில உதாரணங்கள் தான் நான் இப்ப சொல்கிறேன். இந்த மாதிரியான நடைமுறைகள் எங்களிடத்தில் நிறைய என்ன செய்கிறது இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, துஆ என்பதை நம்ம அதிகமானவர்கள் இது தேவைக்கு கேட்கிற துஆ, தேவைக்குத்தான் துஆ என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படித்தானே? துஆ என்பது தேவைக்கான ஒன்று, தேவை இல்லாட்டி துஆவே தேவையில்லை அப்படி என்று நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். துஆ என்பது நமக்கு தேவை ஏற்பட்டால் இறைவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். தேவை இல்லையா நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அமைப்புல நம்ம துஆவை என்ன செய்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி அல்ல. துஆ என்பது ஒரு முஃமினது வாழ்க்கையில் முழுமையாக அணு தினமும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான தப்பான பார்வைகள், தப்பான அணுகுமுறைகள் துஆவிலே, அதுவும் மனிதர்கள்ட்ட கேட்பது போன்ற சிந்தனைகள், ஒரு மனிதன்ட்ட கேட்கிற நேரத்தில் என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுமோ அது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் எங்களிடத்தில் இருப்பது இன்னும் துஆவை நாங்கள் முழுமையாக புரியவில்லை என்பதற்கான ஆதாரம். சொர்க்கத்தை கேட்கிற நேரத்தில், சொர்க்கத்தை துஆ கேட்கிற நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட அமலை பார்க்கறது, நம்ம செஞ்சுக்கிற அமலுக்கு சொர்க்கம் போக வாய்ப்பு என்னது இல்லை. எனவே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற நேரத்தில் எப்படி கேட்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தையாவது என்ன செஞ்சிரு தந்துரு, சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் தந்துரு, அது மட்டும் எனக்கு என்னது போதும் என்கின்ற அமைப்பில் என்ன செய்வார்கள், துஆ கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுஹுல் ஃபிர்தௌஸ் ஃபஇன்னஹு அலல் ஜன்னah, இன்னொரு அறிவிப்பில் அவுசத்துல் ஜன்னah, அதாவது நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் ஃபிர்தௌஸை கேளுங்கள், சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் சொர்க்கத்திலேயே உச்சமான இன்பங்களை உடைய அல்லது உச்சமான இடத்திலே இருக்கக்கூடிய ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எல்லா முஃமின்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி அதே போல, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை வந்து விசிட் பண்ண போறாங்க. விசிட் பண்ண போனா அவர் வந்து ஒரு பறவை குஞ்சு போல என்ன செஞ்சுக்கிறாரு, அப்படி போய் அப்படி